இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீட்ல ஒரு கணவன் மனைவி அப்புறம் குழந்தைகளும் இருக்காங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வெளியில சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. உடனே வீட்டுக்குள்ள போய் தொட்டில்ல இருந்து குழந்தைய தூக்கி பால் கொடுக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சிம் கார்டு கிடக்கு. அந்த நேரத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வராரு. உடனே இந்த அம்மா அவங்களுடைய ஹஸ்பண்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக வீட்டுல இருந்த ஒரு செல்போனையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. நீதான் வேலைக்கு போகாம வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்க. ஆனா நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆளு அதை எதையுமே கண்டுக்காம பீடிய ஊதி அந்த புகைய தன்னுடைய குழந்தை முகத்துல விடுறாரு. உடனே அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு 5 வருஷமா நம்மளுக்கு குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அது உனக்கு பொறுக்கலையான்னு ரொம்பவே கோபப்படுறாங்க. அதுக்கப்புறமா எழுந்து குழந்தையை பத்திரமா பாத்துக்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க ஒரு வாத்தியார் வீட்டுக்கு தான் வீட்டு வேலைக்காரியா வேலைக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டோட ஓனர் அம்மா, இதுதான் நீ வேலைக்கு வர லட்சணமா? நீ எல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வரியோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஆளு தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு திடீர்னு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. உடனே பழைய சரக்கு பாட்டில் எல்லாம் எடுத்து அதுல இருக்க கொஞ்சம் சரக்கையும் ஒரு பாட்டில ஊத்தி குடிக்க போறாரு. அப்போ அந்த பாட்டில் கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சி போயிருது. அதுக்கப்புறம் அந்த ஆளு சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே குழந்தையோட கழுத்துல இருந்த தாயத்தை கழட்டி எடுத்துக்கிட்டு சரக்கு வாங்குறதுக்கு கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்த இந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மீன் தொட்டிய கை தவறி கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே அந்த வீட்டுக்காரவங்க வந்து அந்த அம்மாவை திட்டி, இதுதான் நீ வேலை பார்க்கிற லட்சணமா? இந்த மாசம் உனக்கு சம்பளம் கிடையாது, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வராதுன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தை கட்டில்ல இருந்து கீழே விழுந்து உடைந்து பாட்டில் துண்டெல்லாம் உடம்புல குத்தி அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்த அந்த அம்மா கத்திக்கிட்டே குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு அம்மா கிட்ட, என்னுடைய புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆளு நல்லா சரக்கு குடிச்சிட்டு மட்டையாகி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த அம்மா ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் மேல ஊத்தி, உன்னுடைய குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போன் சொல்லி திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டாக்டர் வந்து இந்த அம்மாவை பணம் கட்ட சொல்றாங்க. உடனே அந்த அம்மா கழுத்துல இருந்த தாலியை கழட்டி டாக்டர் கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வராரு. உடனே அந்த அம்மா, ஒரு குழந்தைய கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதான்னு ஹஸ்பண்ட போட்டு அடிக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, உங்க குழந்தைக்கு ரத்தம் தேவைப்படுது, யாரையாவது சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்த ஆளு அங்க இருக்க எல்லார்கிட்டையும் போய் கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. ஆனா யாருமே வரல. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த ஒரு திருநங்கை அம்மா, நான் ரத்தம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து, உங்களுடைய குழந்தைய எங்களால காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அங்கேயே பைத்தியம் பிடிச்சிருது. இந்த மாதிரி குடிப்பழக்கத்தால நிறைய குடும்பங்கள் சீரழியுது. குடும்பத்தை விட உங்களுக்கு குடிப்பழக்கம் தான் முக்கியமா? இந்த மாதிரி குடிச்சிட்டு குடும்பத்தை நாசமாக்குற குடிக்கார ஆண்களை என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.